ஹாய் கோல்டங்கல் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா தங்கம் 12,500 கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல 0% ஆஃபர்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறதையுமே நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. சோ இப்ப அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கோல்டு விலை இறங்கினாலுமே நம்ம வாங்கினது கண்டிப்பா ப்ராஃபிட் தான் அப்படின்ட்டு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த வீடியோல கோல்டு ப்ரெடிக்ஷன்லாம் டெய்லி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். கோல்டு ரேட் ப்ரெடிக்ஷனை பொறுத்தவரை நான் நேற்று நைட்டே அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த நாள் மார்னிங், அதாவது இன்னைக்குமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இனிமே பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 8:30லேருந்து 9:30க்குள்ள ஒரு அப்டேட் வரும். அதே மாதிரி அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எப்படியுமே நமக்கு கோல்டு ரேட் 9:30க்கு தான் ஷாப் ரேட்டு மார்க்கெட் ரேட்லாம் அப்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு சிட் ஸ்கீம்க்கோ டிஜி கோல்டு ஸ்கீம்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அதையுமே இனிமே நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சில்வர் வாங்கும்போது நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும், சில்வர்னுடைய பியூரிட்டி சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்கள், எப்படி வாங்கினா நமக்கு லாபம், நீங்க ஹை ரேட்ல கூட சில்வரை பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே டவுனா இருக்கு சில்வர். இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதை ஹோல்டு பண்ணலாமா இல்ல சேல்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோல சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சில்வருக்கு கிலோக்கு 10,000 ஆஃபர்ன்றாங்க, கிராமுக்கு இவ்வளவு ரூபாய் ஆஃபர் அப்படின்லாம் கொடுக்கறாங்க. அதனுடைய உண்மை தன்மை என்ன, அந்த மாதிரி கொடுத்தா அது சாத்தியமா அப்படின்றதையுமே நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். சோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சில்வர் ஜனவரி 29 பாத்தீங்கன்னா 400 ரூபாயை கடந்தது. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு இன்னைக்கு 260 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்னுமே குறையும் தான் நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இப்படி இருக்கிற காலகட்டத்துல நமக்கு 350 ரூபாயில சில பேர் வாங்கியிருக்கீங்க, 400 ரூபாயில வாங்கியிருக்கீங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்ப இதை ஹோல்டு பண்றதா வித்துறதா அப்படின்னு சொல்லிட்டு புரியாம இருக்கீங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர், அதாவது இதுல போட்டு அதுல இருந்து ப்ராஃபிட் பாக்குறவங்க. நம்ம இப்ப நார்மலான பீப்புள்லாம் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா இந்த மாதிரி கம்மியா இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வாங்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சில்வர்னுடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அது ரொம்ப ஃபாஸ்டாவும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரம் ரொம்ப சீக்கிரமே டவுன் ஆயிடுது. ஆனா கோல்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறும் போது நிறைய ஏறும், குறையும் போது கம்மியா தான் குறையும். அப்படியே குறைஞ்சாலும் சீக்கிரமே ரெக்கவரி ஆயிடும். அதுதான் கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற வித்தியாசம். அதே நேரம் எப்பவுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 80-20 இல்ல 70-30 அந்த ரேஷியோல தான் பண்ணணும். அதாவது கோல்ட அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 1000 ரூபாய் இருக்குன்னா 800 ரூபாய் நீங்க கோல்டுல போட்டு ஒரு 200 ரூபாய் சில்வரா வாங்கிக்கிறது தான் எப்பவுமே நமக்கு சேஃபா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, சில்வரை இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த வாரமே விற்கிறதோ அடுத்த மாசமே விற்கிறதோ நமக்கு ப்ராஃபிட்டா இருக்காது. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல 260 ரூபாய் இன்னுமே கீழே போகும்போது நீங்க வாங்கின ரேட்டுக்கு இப்ப நீங்க வித்தீங்கன்னா ரொம்பவே நஷ்டம் தான் வரும். அதனால 2-3 வருஷமாவது இந்த ரெக்கவரி பீரியடுங்கிறது அதுக்கு எடுக்கும். அதே நேரம் நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட கிரியேட் பண்றாங்க. சில்வர் இனிமே கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணும்போது மக்கள் பயந்தே அதை வாங்கி அதனுடைய ரேட்டை ஏத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலா அது டவுன் ஆயிடுது. இது ஒரு போலியான தன்மையை கூட மார்க்கெட்ல கிரியேட் பண்றாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட நம்ம உடனே பேனிக் ஆகி ஐயோ இனிமே சில்வரே கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கறத நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. அதுவுமே பிரிச்சு வாங்கிக்கோங்க. மொத்தமா 100 கிராம் வாங்குறத விட 10 கிராமா நீங்க 10 தடவை வாங்கலாம். அப்ப நீங்க ஆவரேஜ் ரேட்ல வாங்கியிருப்பீங்க. சோ இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில்வரை பொறுத்தவரை நீங்க ரொம்பவே பொறுமையா இருந்தா மட்டும்தான் லாபம் பார்க்க முடியும். கோல்டு மாதிரி உடனே ப்ராஃபிட் தரக்கூடிய மெட்டல் சில்வர் கிடையாது. அதே மாதிரி இப்ப சில்வர்ல என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம சில்வர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லையா, 1 கிராம் 260 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது 999 சில்வர்னுடைய வேல்யூ தான். சில்வரை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் பியூரிட்டியா பிரிக்கலாம். அதாவது 999 வரது சில்வர் பார்ஸ் அண்ட் காயின்ஸ், 92.5 அப்படின்னு வருது இல்லையா, அதுல ஒரு சில பூஜை பொருட்கள் ஆன்டிக்ல வரக்கூடிய சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 92.5. நமக்கு எப்படி கோல்டுக்கு 916 அப்படின்னு மென்ஷன் பண்றாங்களோ அதே மாதிரி தான் 92.5ன்றது. அதே மாதிரி இப்ப கொலுசு மெட்டி குழந்தைகளுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வருது இல்ல, பவுலு ஸ்பூனு தண்டை கொலுசு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 டச் 70 டச் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க ஷாப்ல போயிட்டு வாங்கும்போது சில்வருக்கான பிரைஸ் எப்படி போடுறாங்கன்னா அந்த 999 பிரைஸ் தான் நமக்கு இந்த 80 டச் 70 டச்க்குலாம் போடுறாங்க. இப்போ கொலுசுலயே என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனோட உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எனக்கே இது லேட்டா தான் தெரிஞ்சது. சோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இனிமே நீங்க கொலுசு வாங்க போகும்போது எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கொலுசுல எந்த இடத்துல பியூரிட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பியூரிட்டி இருந்தால் நல்லது, எதுக்கு கீழே போனால் நமக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த கொலுசு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பர்ச்சேஸ் பண்ணது.
எல்லா கொலுசுலையுமே பார்த்தீங்கன்னா கடை நேம் எவ்வளோ பியூரிட்டி அப்படின்றது இந்த திருகாணி வருது இல்லையா, இந்த இடத்துல தான் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து கேடிஎம், அதாவது குமரன் தங்க மாளிகைன்னு போட்டிருக்கு. இதனுடைய டச் பார்த்தீங்கன்னா 86.6, இதான் வந்து இதனுடைய பியூரிட்டி. இது வந்து நமக்கு பெஸ்ட்னே சொல்லலாம். 80 டச்சுக்கு மேல இருந்ததுன்னா நமக்கு வந்து ரீசேல்ஸ் வேல்யூ நல்லாவே இருக்கும். இப்போ இது போட்டுட்டு வாங்கும்போது நமக்கு ஒரு 20%, 15% அந்த அளவு தான் போகும். அதிகபட்சமா 80 டச் இல்ல 92.5 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா சில கொலுசுல எல்லாம் ஒண்ணுமே மென்ஷன் பண்ணிருக்காது, வெறும் வந்து கடை பேர் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்தாலே டெஃபினட்டா அது வந்து அது 80க்கு கீழே, அதாவது 60 இருக்கலாம், 50 இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அது நீங்க போட்டுட்டு வாங்கும்போது நமக்கு வந்து 40லேருந்து 50% வரைக்குமே வந்து லாஸ் தான் நமக்கு. இப்போ இந்த மாதிரி வர கொலுசுகளுக்கெல்லாம் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு தனியா வாங்க மாட்டாங்க. இது எப்படி கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவாக நமக்கு என்ன மாதிரி சில்வர் ரேட் போடுறாங்கல்ல, இந்த 999 பியூரிட்டினுடைய ரேட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறாங்க. அதாவது 80 டச்சுக்கு, 92.5க்கு, 70, 60 எல்லாத்துக்குமே வந்து 999 தான் எடுத்துக்கிறாங்க. முதல்ல இதுவே ரொம்பவே தப்பு. 999 ரேட் வந்து கம்மியான டச்சுக்கு எதுக்காக போடுறாங்கங்கிறது இது வரைக்கும் எனக்கு புரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சில்வர் ரேட்டு 260 ரூபாய். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் என்னைக்கு வந்து வாங்க போகிறீங்களோ அந்த ரேட்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து 999 ரேட் தான் இது. ஆனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது என்னமோ 80 டச் கொலுசு தான். அப்போ அவங்க வந்து எப்படி போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 260க்கு 80% போட்டால் 208 ரூபாய் தான் ஒரு கிராமுக்கு போடணும். ஆனால் எந்த ஷாப்லையுமே அந்த மாதிரி போட மாட்டாங்க. 999 ரேட்டு தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு கிராமுக்கே நமக்கு வந்து 52 ரூபாய் அதிகம். நீங்கள் ஒரு 100 கிராமுக்கு கொலுசு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 5200 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். இப்போ 100 × 260 நமக்கு, அதை போக ஜிஎஸ்டி 3% போட்டால் என்ன வருது, 26,780 ரூபாய் வருது. ஒரு கிராமுக்கு 52 ரூபாய் எக்ஸ்ட்ரானா 100 கிராமுக்கு 5200 ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க. அது கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்றாங்க. அப்போ மேக்கிங் சார்ஜஸ்னுடைய சதவிகிதம் 20% போடுறாங்க. இது வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான். ஆனால் எல்லா இடத்துலையும் இதே ப்ரொசீஜர் தான். ஜிஆர்டி, தங்கமயில் எங்கே போய் நீங்கள் வாங்கினாலும் நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸில் அதை வந்து கழிச்சிடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது கூட வந்து ஒரு பங்கில் சேர்த்துக்கலாம். இதை விட வந்து சில ஷாப்லாம் இன்னுமே வந்து ரொம்ப ஸ்கேம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து என்னோட கொலுசு ஜோஸ் ஆலுகாஸ்லாம் வாங்கினது. இதில் வந்து எவ்வளோ டச் போட்டிருக்கு பாருங்க, 70 தான் போட்டிருக்கு. இதுக்கு வந்து அன்னைக்கான சில்வர் ரேட்டு தான் போட்டாங்க. சரி, அதோட விடாமல் அது போக நமக்கு வந்து 12% மேக்கிங் சார்ஜஸ்னு போட்டாங்க. ஏற்கனவே இவங்க வந்து 999 ரேட்டையும் போட்டு அதிலே காசு வந்துருச்சு இவங்களுக்கு. அது போக வந்து 12%ங்கும் போது நமக்கு 32% கிட்ட வந்து வேஸ்டேஜ் கொடுத்த மாதிரி வருது. இது வந்து எனக்கு தெரியல. அப்போ வந்து இந்த அவேர்னஸ்லாம் எனக்கு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, எந்த ஒரு ஷாப்லயும் சரி, கொலுசுக்கோ மெட்டிக்கோ டச்சை பாருங்க. அது போக மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்கன்னா நீங்க தயவு செஞ்சு அங்க வாங்காதீங்க. ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு வந்துருங்க. 80 டச்சா இருந்தா கூட மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம கொடுக்குறாங்கன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஷாப் நீங்க வந்து தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே லாஸ் நமக்கு. இப்போ வரைக்குமே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொலுசுனுடைய பியூரிட்டி எப்படி வந்து பார்க்கறது, எப்படி வந்து கேல்குலேஷன் போடுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஸோ டச்சு கம்மியாக இருக்கும்போது அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க போடுறது 999 ரேட் தான் நமக்கு போடுறாங்க. அதே மாதிரி 92.5ன்னு ஒரு டச் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பொருட்கள்லாம் வரும், சுவாமி பூஜை ஐட்டம்ஸ் இதெல்லாம் வருது. இதுக்குமே வந்து நமக்கு இந்த 999 ரேட் தான் போடுவாங்க. அதை தவிர கண்டிப்பாக இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வரும். ஏன்னா ஆன்டிக்லாம் வந்து வேலைப்பாடுகள் அதிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரீசன், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12% போடுறேன். அதுவே எனக்கு வந்து 3120 ரூபா வருது. அது போக ஜிஎஸ்டி இருக்குது. இது கூட வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 80 டச்சு 70 டச்சுக்கெலாம் மேக்கிங் சார்ஜஸ் வரதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு கிலோவுக்கு 10,000 12,000 தள்ளுபடி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா. அதுக்கு வந்து காரணம் டச்சு வந்து கம்மியாக இருக்கிறது தான். மற்றபடி அவங்க வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் நமக்கு டிஸ்கவுண்ட்னு எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி தான் வந்து அவங்க மக்களுக்கு வந்து ஆஃபர்ன்ற பேரில் கொடுக்குறாங்க. இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் டச்சை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தெரியாமல் இந்த மாதிரி 70 டச்சு 50 60 இந்த மாதிரிலாம் வாங்கும்போது நமக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப புவராக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 80க்கு வாங்கினாலே நமக்கு வந்து 20% வந்து குறைக்கிறாங்க. திரும்பி ரீசேல்ஸ் பண்ணும்போது நமக்கு 40லேருந்து 50% வரைக்குமே டிடக்ஷன் பண்ணுவாங்க. கேட்டால் வெள்ளி பியூரிட்டி இல்லை அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதனால அந்த மாதிரி டச்செல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து வெள்ளியை ஒரு 4 ஷாப்பில் வந்து எப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதனோட ரீசேல்ஸ் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 கிராம் சில்வர் பார் இன்னைக்கு நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து 2.5 ரூபாய் வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜஸ்னு போடுவாங்க. ஒரு கிராம் வந்து
ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு 260 ரூபான்னா 262 ரூபா 50 காசு அந்த மாதிரி வரும், பிளஸ் ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி வரும். இதுவே நீங்க வந்து அதே ஜிஆர்டில எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அந்த பாரை அப்படிங்கும்போது நமக்கு 1% லெஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. மற்ற ஷாப் பார்ஸை ஜிஆர்டில எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 7.5% லெஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதுவே நீங்க வந்து ஜிஆர்டில வாங்கின அந்த பாரை வந்து கேஷா மாத்தணும் அப்படின்னா 6% லெஸ் பண்ணுவாங்க. மற்ற ஜுவல்லரி ஷாப்ல வாங்கின பார்ஸை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சில்வரை கேஷாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிஆர்டி பார் வச்சுருந்தீங்கன்னா 6% ரிடக்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க. லலிதாவை பொறுத்த வரைக்கும் 999 பார் வாங்கணும்னா 1 கிராம்னுடைய ரேட்லேருந்து 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம கொடுக்கணும் மேக்கிங் சார்ஜஸ்னு. எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்போது அவங்க மற்ற ஷாப் எதையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ராடக்ட்னா 6% நமக்கு வந்து லெஸ் பண்ணுவாங்க. கேஷ் வேணும்னா 10% நமக்கு வந்து லெஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே நான் சொல்றது லலிதாலேயே வாங்கி நீங்கள் லலிதாலேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி, லலிதாலேயே வாங்கி கேஷாக மாற்றணும்னாலும் இதான் ப்ரொசீஜர். இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சரவணா எலைட்டை பார்க்கலாம். எலைட்ல வந்து 999 பார்ஸ் வாங்கும்போது 2% நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். அதே மாதிரி அவங்கள்ட்டயே வாங்கி அங்கேயே நீங்கள் வந்து ஒரு பாரை வாங்கி ஒரு பொருளாக மாத்துறீங்கன்னா எதுவுமே டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. அந்த பாரை வந்து அப்படியே அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். மற்ற இடத்துல அவங்கள்ட்ட வாங்கி அவங்கள்ட்ட எடுத்தாலும் 6% 10% குறைக்கும் போது சரவணா எலைட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறைக்கிறது இல்லை. நீங்கள் இங்கே கூட வந்து உங்களோட சில்வர் பார்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு வரலான்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்ற ஷாப்லலாம் வாங்கினதை இங்கே கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருளாக மாற்றும் போது நமக்கு 9% லெஸ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் வந்து கேஷாக வேணும் அப்படின்னா நமக்கு 5% லெஸ் பண்ணுவாங்க. அதுவுமே நீங்கள் வந்து சரவணா எலைட்லேயே வாங்கியிருந்தா மட்டும்தான் அந்த 5%ங்கிறது உங்களுக்கு குறைப்பாங்க. மற்ற இதெல்லாம் வந்து அவங்க வாங்கிக்கிறது கிடையாது. அண்ட் தங்கமயில பார்க்கலாம். தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் 999 பார்லாம் 4% மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. இது ரொம்ப ஜாஸ்தி மற்ற இடங்களை விட. அதே மாதிரி நீங்கள் தங்கமயிலில் வாங்கின பாரை கொண்டு போயிட்டு ஒரு பொருளாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 5% லெஸ் பண்ணுவாங்க. அதர் ஷாப்ஸாக இருந்தாலும் அதே தான் ப்ரொசீஜர். கேஷ் வேணும்னா நமக்கு 12% லெஸ் பண்ணுவாங்க. இதுவுமே ரொம்ப ஜாஸ்தி மற்ற இடங்களை விட. தங்கமயிலில் வாங்கின பாரை கொடுத்துட்டு நீங்கள் கேஷ் வேணும்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்லேருந்து 12% லெஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சரவணா எலைட்டில் வந்து பார் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே கொடுத்து நீங்கள் ஒரு பொருளாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சில்வரை ஹை ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். 2 or 3 இயர்ஸில் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து எங்கள் பசங்களுக்காக சேர்த்துட்டு வரேன்னா நீங்கள் வந்து எந்த கவலையுமே பட வேண்டாம். நிச்சயமாக அவங்க வளர்கிறதுக்குள்ளே சில்வர் ரேட் எங்கேயோ போயிடும். அதனால நமக்கு வந்து எந்த ஒரு லாஸுமே கிடையாது. நீங்கள் சில்வரை பொறுத்த வரைக்கும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே நாளில் பண்ணாதீங்க. பிரித்து பண்ணுங்கள். கோல்டு தர அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ தராது. அதே நேரம் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும். சில்வரில் என்னென்னலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும், கொலுசு வாங்கும்போது என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்றது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.